ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 26/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. மாலை 3:51 பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கேட்டை. காலை 10:01 பின்பு மூலம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. பிரதோஷ நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு 5 விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும். 5ஆம் இடத்துல குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குதூகலமான சூழலும் தேவையான தன வரவுகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கருப்பராயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அசாத்தியமான திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சரளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வானவராயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாகும், மாற்று சிந்தனைகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். கடந்த கால வறுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கான பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் தொகையால் வாழ்ந்தவரும் உண்டு, கடன் தொல்லையால் வீழ்ந்தவரும் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நாகராஜா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும். புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான சூழல் உருவாகும். புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழக்குகள் இல்லாத வாழ்க்கையை வரவேற்று வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தன்னடக்கமான செயல்பாடுகள் மூலமாக தன வரவுகள் பெருகும். சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான தொழில்துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையும். மனோகாரகன் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால மாற்று சிந்தனைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மறுக்க முடியாத சிறப்புகள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அழகு மலை ஆண்டவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும். விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். IT துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியான பிரார்த்தனையை ஆர்வத்தோடு கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும். ராசியில் சந்திர பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால இருவருமே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தில் இருக்கிறதுனால பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில நல்ல விஷயங்களை திரும்ப பெற முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள். உங்களுக்கான சிறப்புகளும் உன்னதமான மதிப்புகளும் உயர்வான சூழல்களும் அமையும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அங்காளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு உள் மனது ஆசைகள் நிறைவேறும். கடந்த கால பிராபலங்கள் விலகக்கூடிய நாளாகவும் பிரபல்யமான வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள்
DW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் பெருகும். ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயமான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.